ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா தண்டகாரண்யம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் பழங்குடி மக்கள் கிராமம் ஒன்று காட்டுறாங்க. பழங்குடியினராக கலையரசன் இருக்கார். அவர் 7 வருஷம் டெம்பரரி ஜாபில் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கலையரசன் அண்ணனானா அட்டகத்தி தினேஷ்க்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் அந்த பிரச்சனைனால கலையரசனை வேலையை விட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போது அட்டகத்தி தினேஷ் சொத்தெல்லாம் விற்று கலையரசனை ஐஎஸ்டிஎஸ் ட்ரைனிங்க்கு நார்த் இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. இந்த ட்ரைனிங் முடித்தா மிலிட்ரி ஜாப் கிடைக்கும்னு கனவோடு போகிறாரு கலையரசன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. கலையரசன் முருகன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் படத்துக்கு வலு சேர்க்குது. இமோஷன் சீன்லாம் நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஷபீர் இந்த படத்தில் அமிதாப்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. மிலிட்ரி கேப்பில் வர நபராக வராரு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் சடைன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவருக்கு ஸ்கோப் இல்லை நடிக்கிறதுக்கு, செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்கோப் இருக்குது. அந்த சீன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்டர் அதியநாதரை இதுக்கு முன்னாடி 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு மூவியை எடுத்திருந்தாரு. இந்த மூவியும் ரியலிஸ்டிக் பேஸ்டு மூவியாக தான் எடுத்திருக்காரு. இயல்பான சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.